கோவை நாடாளுமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் சார்பில் யார் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்பது பற்றி களம் யாருக்கு பகுதியில் காணலாம். திமுக கடந்த முறை கோவை நாடாளுமன்ற தொகுதியை கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது. இந்த முறையும் அக்கட்சிக்கே கோவை தொகுதியை ஒதுக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சி பத்மநாபனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் திமுக சின்னத்திலோ அல்லது தனி சின்னத்திலோ கோவை தொகுதியில் போட்டியிடலாம் எனவும் கூறப்படுகிறது. அதிமுக தரப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் தீவிர ஆதரவாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளருமான R சந்திரசேகருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொரு புறம் முன்னாள் அமைச்சரான சேமா வேலுச்சாமியும் கோவை தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அதிமுக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக தரப்பில் கோவை தொகுதிக்கு கடும் போட்டி நிலவுவதாகவும் அங்கு போட்டியிட தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன், பாஜக தொழில் பிரிவு மாநில துணைத் தலைவர் PS செல்வகுமார் ஆகியோர் கடும் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநில அரசியலில் களமாடி வரும் வானதி அடுத்து தேசிய அரசியலில் களம் பதிக்க விரும்புவதாகவும் அது பற்றி பாஜக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதேபோல பாஜக தரப்பிலிருந்து ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்காக குரல் கொடுத்து வரும் செல்வகுமாரை வேட்பாளராக அறிவிப்பது குறித்தும் தலைமை ஆலோசித்து வருவதாகவும் பேசப்படுகிறது. இவர்களை தவிர பாஜக விவசாய அணி மாநில தலைவர் GK நாகராஜ் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் ஆகியோரும் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.